பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இது ஓவராலா 33வது ஒலிம்பிக் ஈவெண்ட் இப்போதைக்கு பாரிஸ்ல இது நடந்துட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி 2020ல டோக்கியோல ஒலிம்பிக் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. பட் இதுவரைக்கும் நடந்த 32 ஒலிம்பிக்கை விட சில விஷயங்கள் இல்ல, நிறைய விஷயங்கள் இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல புதுசா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒலிம்பிக் மெடல்ஸ்ல பண்ண டிசைன்ல ஆரம்பிச்சு இங்க ஒலிம்பிக்கோட ஓப்பனிங் செரமனி வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பாரிஸ் புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இருந்த ஒலிம்பிக்ஸ் அளவுக்கு இது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் இது ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ற விஷயம், ரொம்ப புதுசான ஒரு விஷயமும் கூட. அண்ட் இந்த ஒலிம்பிக்ஸ் மெடல்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, அது எப்படி உருவாகி இருக்கு, அண்ட் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸோட மாஸ்காட்ஸ் அது எப்படி உருவாயிருக்கு, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அண்ட் ஓப்பனிங் செரமனி எப்படி நடந்துச்சு, ஒட்டுமொத்தமா எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எவ்வளவு அத்லெட்ஸ் இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் இதுதான் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், மிகப்பெரிய திருவிழாவாக நடந்துட்டு இருக்கு பாரிஸ்ல. அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கை பத்தி தான் எல்லாருமே பேச போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஈவெண்ட் இந்த வேர்ல்டு லெவலை பொறுத்த வரைக்கும். ஒட்டுமொத்தமா 206 நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இருக்கிறது 195 கண்ட்ரிஸ் தான் வேர்ல்டு லெவல்ல. பட் இருந்தாலும் 206 நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட ஹையஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இருந்து ஓவராலா 10,500க்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதிகபட்சமா அமெரிக்காவில இருந்து அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து பிரான்ஸும் 500க்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ் இறக்கிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் விட மிகப்பெரிய விஷயமா இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அவங்களோட ஓப்பனிங் செரமனி 32 முறை இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு. 1896ல இருந்து இப்ப வரைக்கும் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த பாரிஸ்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒலிம்பிக் அப்படின்னு ஒன்று நடத்தப்படுது அப்படின்னா அதற்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்தவே புதுசா உருவாக்குவாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் அங்க ஓப்பனிங் செரமனி நடத்துறதுக்கான ஒரு இடம் அண்ட் ஓப்பன் கிரவுண்டு, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை அப்பவே கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் பாரிஸ் 2024க்கும் 3 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்தே இந்த வேலைகள்லாம் நடத்தப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு அதுக்கப்புறமா அந்த 3 இயருக்கு அதுக்கு மட்டும் எக்கச்சக்கமான செலவு பண்ணணும். அப்படி இருந்தும் பிரான்ஸ் அதை கட்டி முடிச்சிருந்தாங்க. அண்ட் இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒலிம்பிக் நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சாதாரணமான விஷயமாவே தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அதுல பாரிஸ் அண்ட் பிரான்ஸ் விதிவிலக்கல்ல. ஸோ அதனால இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படிங்கிறது சூப்பராகவே கட்டியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒலிம்பிக் வில்லேஜ் கட்டப்பட்டிருந்தாலும் அதற்குள்ள ஓப்பனிங் செரமனி அப்படிங்கிறது அவங்க வைக்கல. அங்கே ஈஃபில் டவர் அண்ட் அதுக்கு பக்கமாக ஒரு ரிவர் இருக்கு. ஸோ அந்த ரிவர்ல போட்ல ஒவ்வொரு நாட்டோட கண்டிஜென்சியும் வர வச்சு ஸோ அங்கே தான் அவங்களோட ஓப்பனிங் செரமனி அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருந்துச்சு. ஈஃபில் டவர்ல ஆரம்பிச்சு அவங்களோட ஃபேமஸான மியூசியம் ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலிம்பிக் ஜோதி டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் படி அந்த ஒலிம்பிக் ஜோதி டிராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மியூசியன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இங்க 206 நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அதுல இருந்து வந்திருக்கிற கண்டிஜென்ட்ஸ் எல்லாருமே கண்ட்ரி வைஸா தங்களோட பிளாகை கையில ஏந்திக்கிட்டு அந்த ரிவர்ல போட்ல டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒலிம்பிக் செரமனி அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. பட் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இல்ல, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசமும் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இடத்துல ஒரு கிராண்டான ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க. பயங்கரமான லைட் ஷோஸ் எல்லாம் இருக்கும், பயங்கரமான லைட் ஷோ எல்லாமே நடந்துட்டு இருக்கும். பட் அதெல்லாமே இங்க மிஸ் ஆனதா எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஈஃபில் டவர்ல அந்த லைட் ஷோ எல்லாமே நடந்திருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி தான் பல ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஓப்பனிங் செரமனியை அந்த ஓப்பன் பிளேஸ்ல நடக்கிறப்போ செமையான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஓப்பனிங் செரமனியை பார்த்திருக்காங்க லைவா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ரிவரோட சைட்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட பால்கனிஸ்ல இருந்து மட்டுமே 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஒலிம்பிக்கோட ஓப்பனிங் செரமனியை பார்த்திருப்பாங்க அப்படின்னும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய ஒரு ஓப்பனிங் செரமனி தான். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இது ஃபுல்ஃபில்னஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது ஓப்பனிங் செரமனி அண்ட் ஒலிம்பிக்கோட பேசிக் விஷயம். இது இல்லாம அவங்களோட மாஸ்காட்ஸ் அப்படின்னு ஒன்றுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, பேசிக்கா மாஸ்காட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒலிம்பிக் இல்ல எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஓவரால் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற வகையில ஒரு பொம்மை மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் சிம்பிளா இருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையில் நடந்த ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கார்ட் வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே பார்த்துருப்பீங்க சென்னையில நடந்தப்போ. அது இல்லாம கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சென்னை மதுரை மாதிரியான ஏரியாக்கள்ல. ஸோ அப்பவுமே ஒரு மாஸ்கார்டு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற வகையில ஒரு மாஸ்கார்டா இருக்கும். அதே மாதிரி ஸோ இப்போ பாரிஸ் 2024லயுமே அந்த ஒலிம்பிக்கை ரெப்ரசென்ட் பண்ற வகையில அவங்களோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற வகையில தான் இந்த மாஸ்கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ அது வந்து எதிலிருந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல்டான விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அது எதை ரெப்ரசென்ட் பண்ணதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாஸ்கார்டோட நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜியன் ஹேட், அதாவது ஃப்ரிட்ஜியன் தொப்பி அப்படிங்கிற ஒன்றுல இருந்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து இன்னொரு நேமுமே இருக்கு, லிபர்ட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஒரு தொப்பியோட நேம். ஸோ இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுதந்திரத்துக்காக போராடும் போது இந்த ஒரு தொப்பியை அணிஞ்சிட்டு தான் போராடி இருக்காங்க. ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் லிபர்ட்டி இல்ல ஒரு சுதந்திரம் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த தொப்பி தான் அவங்களோட ரெப்ரசன்டேஷனா இருந்திருக்கு. ஸோ அந்த தொப்பியிலிருந்து இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற மாஸ்கார்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் கூடவே லிபர்ட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்கார்ட் தான் பாரிஸ் 2024 சம்மர் ஒலிம்பிக்கும் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் பாராலிம்பிக்ஸ் நடக்க போது இதே 2024ல ஆஃப்டர் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அதுக்கும் இதே மாஸ்கார்ட் தான் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தொடர்ந்து நடக்க போறதுனால ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேம் மாஸ்கார்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட் குள்ள வரேன். ஸோ இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்க மெடல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் வந்து டிக்ளேர் பண்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட அடையாளம், அவங்களோட உலக அதிசயம்னு அவங்க வந்து போற்றி பாராட்டிட்டு இருக்க ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஃபில் டவர் தான். ஸோ இந்த டவரை பொறுத்த வரைக்கும் இது 1980ஸ்ல வந்து கட்டப்பட்ட ஒரு டவர். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாரிஸோட அடையாளமாக தான் இது இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டவர்ல இருந்து எடுக்கப்பட்ட இரும்பு, ஸோ அது வந்து 18 கிராம் ஒவ்வொரு மெடல்ஸ்லையும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து வெறும் தங்க மெடலோ இல்லை வெள்ளி மெடலோ மட்டும் இல்லாம அதோட சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரோட அந்த இரும்பு இருக்கிறதுனால இது ரொம்பவும் மதிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் வந்து டிக்ளேர் பண்றாங்க. இது உருவான விதமும் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சாமெண்ட் LVMH அப்படிங்கிற ஒரு டிசைனிங் கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த டிசைனுக்கு அவங்க எடுத்துக்கிட்டதும் வருட கணக்கில் இருக்கு. இந்த டிசைனை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாரிஸ் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு அண்ட் தென் ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிசைன் அப்படிங்கிறது மெடலா மாறி இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது வந்து 3 ஃபார்மேட் ஆஃப் டிசைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸகன், அண்ட் தென் அதை தொடர்ந்து ரேடியன்ஸ், அதுக்கப்புறமா ஜெம் ஃபிட்டிங்கோட இதை செட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸகன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸகன் தான் 18 கிராம் கொண்ட ஈஃபில் டவரோட இரும்பு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் 2024 அப்படிங்கிற எம்பளம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஈஃபில் டவரோட கலரும் லைட்டா அதுல பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக போக இரும்போட கலருக்கு சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். ஸோ அதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியன்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸோட பிரகாசத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஷைனிங்காகவும் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு அத்லெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஷைனிங்கை வந்து மீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் லேயர் வந்து அந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெம் செட்டிங், அதாவது அந்த மேல இருக்கிற தங்கத்தையும் உள்ள இருக்கிற ஈஃபில் டவரோட இரும்பையும் கனெக்ட் பண்ற மாதிரி எக்ஸகனோட 6 கார்னர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெம் டைப்ல ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th செஞ்சுரியிலிருந்து இவங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான் கிளவுஸ் டே பாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெயில்ஸ் ஆஃப் பாரிஸ்னு அதை சொல்லலாம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்ல நார்மலா 17th செஞ்சுரியில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு டிசைன் மெத்தட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வாட்சஸ்ல இந்த டிசைன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சின்ன சின்ன கோல்டன் ப்ராடக்ட்ஸ்லயுமே இந்த டிசைன் இருக்கும். அந்த சின்ன டைமண்ட் மாதிரியான டிசைன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ற டிசைன் அப்படிங்கிறதுனால சோ அதை வந்து இந்த மெடல்ஸ்ல வந்து பொருத்தி இருக்காங்க. இதுவும் பாரிஸோட கௌரவத்தை எடுத்துரைக்கிற வகையில தான் இருந்திருக்கு. இது நாட் ஓன்லி பாரிஸ், ஸோ ஒட்டுமொத்த யூரோப்புமே இந்த டிசைனை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுனால இது அவங்க எல்லாருக்குமே ப்ரெசியஸான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி இந்த மெடலுக்கு முன்னாடி இருக்கிற டிசைன் மட்டுமே அவ்வளோ கதைகளை சொல்லுது. இந்த மெடலோட பின்னாடியுமே ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒவ்வொரு மெடல் பின்னாடியும், அதாவது ஒவ்வொரு ஒலிம்பிக்ல மெடல்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 அந்த காலகட்டத்தில் இருந்து எல்லாமே சேம் டிசைனாக தான் இருந்திருக்கு. அந்த டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து இந்த ஒலிம்பிக் ரீபர்த் ஆன இடம் கிரீஸ் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அங்கே இருந்த ஒலிம்பிக் வில்லேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடஸோட எம்பளமும் இருக்கும். ஸோ அது
அது வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மித்தாலஜி படி போர்களின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற அத்தேனா அண்ட் கூடவே வெற்றியின் கடவுள்னு அழைக்கப்படுற நைக். ஸோ இந்த 2 பேரோட ரெப்ளிகா மாதிரி தான் அந்த காடஸோட எம்பளம் இருக்கும். ஸோ அதுவுமே மாறாம தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் இந்த டைம் பாரிஸ் 2024ல ஃபர்ஸ்ட் டைம் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஈஃபில் டவர். எஸ், அதாவது இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருந்த கல்ச்சர் அண்ட் கூடவே காடஸ் ஆஃப் விக்டரியும் இருக்கு அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனை மென்ஷன் பண்ற வகையில ஈஃபில் டவரும் நாங்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைனை வந்து உருவாக்கி இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மெடல்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்து உள்ளடக்கி இருக்கு. இந்த மெடல்ல மட்டும் கிடையாது, மெடல் மேல இருக்கிற அந்த ரிப்பன் இருக்குல்ல, ஸோ அதையுமே ஈஃபில் டவரோட டிசைன்ல தான் பாரிஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. எல்லாமே ஈஃபில் டவரை பேஸ் பண்ணி மட்டுமே பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்களோட அடையாளம் அதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கு பின்னாடி பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை தவிர வேற எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸோட மெடல் ஸ்டாலி உட்பட என்னென்ன ரிசல்ட் நடந்துட்டு இருக்கு எல்லாமே நாங்கள் உங்களுக்காக அப்டேட் பண்றோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.